ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோல விநாயகா மிஷன் யூனிவர்சிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் லொகேட் ஆயிருக்கு. இந்த வீடியோல இந்த காலேஜோட ரேங்கிங் என்னவா இருக்கு, என்னென்ன கோர்சஸ் அஃபர் பண்றாங்க, அடுத்ததா இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்றத பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் மோஸ்ட் காலேஜஸ் பத்தின ரிவ்யூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த விநாயகா மிஷன் யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா யாரு கீழே ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் கீழே தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த யூனிவர்சிட்டியை உங்களால கவுன்சிலிங்ல ஜாயின் பண்ணிக்க முடியாது, டைரக்ட் அட்மிஷன்ஸ் தான் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்ததா இந்த யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா நாக்ல ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏஐசிடில அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அடுத்ததா இந்த யூனிவர்சிட்டியில என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 யூஜி கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில கோர்சஸ் இப்ப நான் சொல்றேன். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இந்த மாதிரி பல கோர்சஸை இந்த யூனிவர்சிட்டியில ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோர்சஸ்ல உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா சூஸ் பண்ணி படிக்கலாம். இந்த யூனிவர்சிட்டியில ஸ்டடிஸ் மட்டும் தானா, கோச்சிங் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோச்சிங்குமே இந்த யூனிவர்சிட்டியில வேற லெவல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா எம்ஓயு நிறைய கம்பெனி கூட சைன் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களோட யூனிவர்சிட்டியில் இருக்கிற லேபா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு சிலபஸா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம லேப்ஸ்ல பாத்தீங்கன்னா அப் டு டேட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க படிக்கும் போதே இண்டஸ்ட்ரி நாலேஜ் ஈஸியாக கெயின் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த யூனிவர்சிட்டியில ஸ்போர்ட்ஸுக்குமே வேற லெவலில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருக்கீங்க அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டி நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்போர்ட்ஸுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இந்த யூனிவர்சிட்டியில தராங்க. இந்த யூனிவர்சிட்டியில நிறைய கம்பெனி கூட எம்ஓஐ சைன் பண்ணியிருக்கனால நீங்க பாத்தீங்கன்னா படிக்கும் போது இன்டர்ன்ஷிப்ஸ் கம்பெனிஸ்க்கு போய் அட்டன் பண்ண முடியும். ஸோ இது மூலியமா பாத்தீங்கன்னா உங்களால ஒரு ஸ்டைஃபண்ட் வாங்கிக்க முடியும். அடுத்ததா இந்த யூனிவர்சிட்டியோட பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60+ கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. அதுல வர ஒரு சில கம்பெனிஸோட பேரை நான் சொல்றேன். இன்ஃபோசிஸ், HCL, MRF, Yamaha, இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3.5 lakhs per annum வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ்ல செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த விநாயகா மிஷன் யூனிவர்சிட்டி பத்தின மேஜரான டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதை தாண்டி இந்த யூனிவர்சிட்டி பத்தின வேற எந்த ஒரு டவுட்டா இருந்தாலுமே சரி, இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் மோஸ்ட் காலேஜஸ் பத்தின எந்த ஒரு டவுட்டா இருந்தாலுமே சரி, அது மட்டும் இல்லாம இந்த கோர்ஸ் எடுக்கலான்னு இருக்க, இந்த கோர்ஸ் ஃபியூச்சர்ல வேல்யூபிளா இருக்குமா அப்படின்ற டவுட் இருந்தாலுமே சரி, கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாம பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ எஜுகேஷன் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்க யாராச்சும் கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.